குட் மார்னிங் பசங்களா. சாரி, பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு. பசங்களா, உங்களுக்கே தெரியும் நாளையில இருந்து சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிக்க போகுது. அத ஒரு நல்ல விஷயத்தோட துவக்கி வைக்க வேணாமா? அதனால நாளைக்கு ஸ்கூல்ல கேக் மேக்கிங் காம்படிஷன் நடக்க போகுது. ஒரு தடவையும் இதே குக்கிங் தான். ஓஹோ, ஏதாவது புதுசா பண்ணலாமே சார். இந்த தடவை புதுசா ஒண்ணு இருக்கு. உங்க கேக்க டேஸ்ட் பண்ணி ஜட்ஜ் பண்ண வர போறது தி ஃபேமஸ் குக் ராஜீவ் கபூர். வாவ் சார், எல்லா சண்டேவும் 9 o'clock அவரோட ஷோ தான் டிவில வருமே. இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க போறவங்களுக்கு ஜூனியர் ஷெஃப்ன்ற டைட்டிலும் கிடைக்கும். கூடவே 4 சண்டேஸ்க்கு நேஷனல் டிவி சேனல்ல ராஜீவ் கபூர் டிவி ஷோலயும் வருவாங்க. உங்கள யார் இது வின் பண்ண போறது? டிட்டு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஜூனியர் செஃப்ங்க டைட்டில் வின் பண்ண போறது இந்த ஒன் அண்ட் ஒன்லி ஷேரா. இதோ இப்படிதான் மைதா அண்ட் சர்க்கரையில பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா ஐட்டம்ஸோட அளவும் கரெக்டா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்பதான் உன்னோட கேக் ரொம்ப டேஸ்டியா வரும். கேக் நல்லா இருக்கணும் மம்மி, அப்பதான் டிட்டு டிவில வருவா. இத நான் ஏன் சொல்றேன்னா, நான் தான் யூ ஆர் டிட்டுஸ் பிக் பிரதர். சரி, போய் சக்கரை எடுத்துட்டு வா. சக்கரை எங்க போச்சு? டிட்டு, இப்படி ரா மெட்டீரியல் சாப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். திடீர்னு பட்டர் எடுத்து சாப்பிட்டுற, திடீர்னு சக்கரையை சாப்பிட்டுற. சக்கரை இனிப்பா இருக்கா இல்லையான்னு நான் ஜஸ்ட் டெஸ்ட் தான் பண்ண மம்மி. அப்படியா? அப்ப நானும் உனக்கு கிச்சு கிச்சு பண்ணா சிரிப்பு வருதா இல்லையான்னு செக் பண்றேன். சாரி டாடி, என்னால உங்களை கேட்ச் பண்ண முடியாம போச்சு. இந்த வீட்ல என்ன யாருமே மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. நீ கூட இப்ப என்ன தூக்கி போட்டு பந்தாட ஆரம்பிச்சிட்ட. மம்மியை கூப்பிட்டு இந்த சோஃபா முதல்ல நகர்த்த சொல்லு. ஓகே மம்மி. சாக்லேட் கேக் தான் எல்லா கேக்கை விட ரொம்ப டேஸ்டி அண்ட் பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கிற கேக். அதெல்லாம் இருக்கட்டும், இத முதல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடு. உங்க அம்மா தான் எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துக்கிறாங்களே. முதல்ல கேக் எப்படி படுதுன்னு சொல்லு. என்னமோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது உங்க யாருக்கும் தெரியாது. இந்த கேக் செய்யறதுல எனக்கு கை வந்த கலை. அப்படியா? நல்லதா போச்சு. அப்ப நீங்களே பண்ணிக்கோங்க. கண்ணா, இப்ப இந்த கேக் நானே பண்றேன் பாரு. இதுல 2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கணும். அப்பதான் கேக் நல்லா வரும். புரிஞ்சுதா? டாடி, இது பார்க்க ஜூஸ் மாதிரியே இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல கண்ணா, நான் போய் இதை அவன்ல வச்சுட்டு வரேன். என்னோட கை வந்த கலையை இப்ப நீ பார்க்கத்தான் போற. இத ஹை டெம்பரேச்சர்ல வைக்கணும். டாடி, இதுல ஏதோ அலாரம் அடிக்குதே. அதான் தினம் காலையில 6 மணிக்கு அலாரம் அடிக்குது. அதை கேட்டு நீ எழுந்துச்சிருக்கியா? அதே மாதிரிதான் இது செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கண்டுக்கவே கூடாது. நான் இப்ப எப்படி கேக் பண்றேன்னு மட்டும் பாரு. இப்ப பாரு, உன்னோட கேக் தயாராயிடுச்சு. சுவையான கேக். கேக் பண்ண போறோம்னு சொன்னீங்க, கடைசியில நீங்களே பேக் ஆயிட்டீங்க. இதுல சேர்க்க வேண்டிய இன்கிரிடியன்ஸ் நீ தானே சேர்த்த. அதான் சரியா வரல. நீ ஒண்ணு கவலைப்படாத கண்ணா. நாளைக்கு காம்படிஷன்ல நீ தான் ஜெயிக்க போற. இன்னைக்கு ராத்திரி பகல நல்ல கேக் செய்ய கத்து கொடுத்து உன்னை நான் எப்படி ஆக்குறேன்னு மட்டும் பாரு. நல்ல கேக் செய்ய போற. டிவில நிச்சயமா நீ வரதான் போற. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஜூனியர் ஷெஃப் குக்கிங் காம்படிஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளும் 1 hourல கேக் செய்யணும். உங்க டைம் இப்போ ஆரம்பிக்குது. என்னது இப்படி ஆயிடுச்சு? எனக்கு உடம்பெல்லாம் அரிக்குது. நான் யாரையாவது போட்டு கொடுக்கணுமே. இப்போ இத பேக் பண்ணணும். இது டிட்டுவோட கேக். அப்புறம் நான் தான் டிட்டுவோட பிக் பிரதர். இதை எப்படி நான் செமையா பண்றேன்னு பாருங்க. All the best kids. தேங்க்யூ சார். நைட் ஃபுல்லா இந்த கேக் தான் பண்ணி நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு ஏன் கேக் தான் செம்மையா இருக்க போகுது.
வாசனை அப்படியே எல்லாரையும் செம்மையா இழுக்க போகுது பாருங்க. கேக்க மேக் பண்ண சொன்னா கடைசில நீயே பேக்க மாதிரி நிக்கிறியே ஷீரா. நம்ம டிட்டு பண்ண கேக்க பாத்தீங்களா? செம சூப்பரா இருக்கு. இந்த காம்படிஷன்ல டிட்டு தான் ஜெயிக்க போறான். நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போற? தக்கத்தின தினதா சொல்லு சொல்லு சொல்லு. வெறும் நல்ல கேக் பண்ணிட்டா மட்டும் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க முடியாது நர்த்தகி. கேக்க எப்படி பிரசன்ட் பண்றோங்கறத வெச்சு இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க முடியும். புரியலையே. அவன் தான் நல்லா தெளிவா சொல்றான்ல. மண்டையில ஏதாவது இருந்தாதான் உனக்கு புரியும். ஷேரா என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. டிட்டு பண்ணி வச்ச கேக்க ஷேரா நாம பிரசன்ட் பண்ணலாம்னு சொல்றான். சுக்லியால மட்டும்தான் என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. பாத்தீங்களா, இதுவும் டிட்டு பண்ண கேக் மாதிரியே இப்ப இருக்குல்ல? இருக்கு. ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் ஷேரா. எனக்கு புரிஞ்சு போச்சு. டிட்டு பண்ண கேக்கு இதையும் நாம எப்படியாவது மாத்தி வைக்க போறோம். ஆனா அதை எப்படி பண்ண போறோம் தான் எனக்கு புரியல. கேக்க சுத்தி டிட்டுவோட ஃபுல் கேங் இருக்காங்களே. இதோ இந்த ரிமோட் கண்ட்ரோல் பிஏ வச்சு தான் நான் இந்த வேலையை முடிக்க போறேன். இது என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு பாரு. வாவ் ஷேரா, இது செம சூப்பரா இருக்கு. வாவ் வாவ் ஜுக்லி, சொன்ன மாதிரியே செஞ்சிட்டியே. இனிமே இந்த காம்படிஷன்ல என்ன தோக்கடிக்கிறதுக்கு யாருமே இல்ல. டிட்டு, இன்னைக்கு ஜெயிக்க போறது நான் தான். நம்ம செஃப் கெஸ்ட் ராஜீவ் கபூர் அவரு வாயால சொல்ல போறாரு. என் பையன் ஷேரா மாதிரி கேக் பண்றதுக்கு ஆளே கிடையாது. அவனை அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா ராத்திரி முழுக்க நான் தான் கண்ணு முழிச்சு அவனுக்கு எப்படி கேக் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தேன். என்னடா ஷேரா, ஒரு கேக் பீஸ் கட் பண்ணி நம்ம ஜட்ஜுக்கு கொடு. திடீர்னு என்னாச்சு? கேக் மொத்தமா எரிஞ்சு போச்சு. இத சாப்பிட்டு எங்க வாயும் தீஞ்சு போச்சு. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல டாடி. உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சே. இத நான் நிறுத்திட்டேன்னா என் வாயில இருந்து அப்புறம் உண்மைலாம் வந்துடும். முதல்ல விளையாட்டு நிறுத்து. என்ன ஆச்சு சொல்லு. சார், ஆக்சுவலி நம்ம ஷேரா பண்ண கேக் இருக்குல்ல, அது எரிஞ்சு போச்சு. அதனாலதான் இவன் டிட்டு பண்ண கேக்கை திருடி எடுத்துட்டு வர சொன்னான். ஆனா நான் மறுபடியும் எப்படி ஷேரா பண்ண கேக்கே எடுத்துட்டு வந்தேன்னு தெரியலையே. அது எப்படின்னு நான் சொல்றேன். அந்த பி எங்க கிட்ட பறந்து வந்த போவே இது நீங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட பிளானா தான் இருக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா கேக் மேல எப்பவும் ஈ தான் உட்காரும். பீஸ் உட்காந்து நான் பார்த்தது இல்ல. ஒருவேளை அதையும் மீறி நம்ம கண்ணா பிரசாத் ஸ்வீட்டா பேசினதுனால அந்த பீஸ் வந்துருந்தா கூட இந்த மாதிரி ஒரே ஒரு பீ வரதுக்கு சான்ஸே இல்ல. அவன் ஸ்வீட்டா பேசும்போது தான் நிறைய பீஸ் ஒன்னா வருமே. அதனாலதான் நானும் வேணும்னே அந்த பீ பின்னாடி கொஞ்ச நேரம் சுத்தினேன். அப்பதானே உங்க பிளான் படி நீங்களும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவீங்க. நீங்களும் பிளான் பண்ண மாதிரி சுக்லியை விட்டு கேக்க திருட வந்தீங்க. அவன் டேபிளுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறத நான் போய் பார்த்தேன். அந்த கேப்ல வந்து நான் கேக்க மாத்தி வச்சுட்டு அவனை பார்க்காத மாதிரி ஓடி போயிட்டேன். இந்த விஷயம் சுக்லிக்கு தெரியாது. சோ மறுபடியும் ஷேரா பண்ண கேக்கே திரும்பி சுக்லியை எடுத்துட்டு வந்துட்டான். எனக்கு எல்லாம் தெரியுங்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது. கடைசியில என் பையனை எப்படி தப்பு பண்ணிட்டானே. ஜட்ஜ் சார், இவனை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க. ஏன்னா இவன் கள்ள ஆட்டம் ஆடிட்டான். கடைசியில் இப்படி ஒரு கேக்கை கொடுத்து என் வாயை தீச்சிட்டீங்களே. அதுக்கு பதிலா நான் ஒரு நல்ல கேக் கொடுக்கறேன் சார். அப்ப அதை சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி டேஸ்டியான கேக்க நான் கூட பண்ணதில்ல. Proud of you my boy. இன்னைக்கு ஜூனியர் செஃப்ங்கிற டைட்டில வின் பண்ண போறது டிட்டு தான். இன்னைக்கு வந்திருக்க நம்முடைய கெஸ்ட் மிஸ்டர் டிட்டு. ஹாய். அங்க பாரு என் தம்பி டிட்டு. என் செல்ல குட்டி டிட்டு. இந்த டிட்டு பிரச்சனையில ஓட்டாதவன், அப்பா அம்மா பேச்ச தட்டாதவன்.